இந்த ஆர்ட் ஆஃப் லேசினஸ் புக்கில் வந்து ஒரு செம்ம லைன் ஒன்று படித்தேன். அலெக்சாண்டர், நமக்கு தெரிஞ்ச அலெக்சாண்டருங்கிறது சண்டை போட்டார், வார் பண்ணார், அப்படியே எல்லாம் பண்ணாருன்னு தெரியும். ஆனால் இவர் வந்து எஃப்எம் அலெக்சாண்டர். இவர் யாருன்னு எனக்கு தெரியல. இந்த எஃப்எம் அலெக்சாண்டர் இவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பீப்புள் டு நாட் டிசைட் தேர் ஃபியூச்சர்ஸ். கரெக்டு தான், நம்மளால நம்ம ஃப்யூச்சரை வந்து முடிவெடுக்க முடியாது, டிசைட் பண்ண முடியாது. அது எப்படி சொல்லுவாங்கன்னா, தே டிசைட் தேர் ஹேபிட்ஸ், த ஹேபிட்ஸ் டிசைட் தேர் ஃப்யூச்சர். ஸோ நம்ம ஹேபிட்ஸை கரெக்டாக வச்சுட்டோம்னா நம்ம ஹேபிட்ஸை ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃப்யூச்சர் வந்து கொண்டு போயிடும். நமக்கு இப்போ ஜிம் போகணும், உடம்பு ஏற்றணும், உடம்பை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தால் பத்தாது. காலையில் எழுந்திரிச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹேபிட்டை மாற்றணும். ஸோ அந்த ஹேபிட் மாற்றி கன்சிஸ்டண்ட்டாக அந்த ஒர்க் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து உடம்பு குறைஞ்சிரும், இல்லை ஆட்டோமேட்டிக்காக உடம்பு ஏற்றலாம். ஸோ நம்மளோட ஹேபிட்ஸும் நம்மளோட டெய்லியும் ஆக்டிவிட்டீஸு, டிசிப்ளின்ஸு இதெல்லாமே நம்ம வந்து கரெக்டாக பண்ணிட்டோம்னாலே முக்கால்வாசி வேலை நமக்கு கரெக்டாக நம்ம நினைக்கிறது நமக்கு நினைச்சிடும். ஆனால் இதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறதுங்கிறது குதிரை கொம்பு, நம்மளால ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்து ஸ்ட்ராங் மைண்ட் செட் வேணும், டிசிப்ளின் வேணும். ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு டைம் வேணும். அந்த டைம் எங்கேருந்து எடுக்கணும்னா, தேவையில்லாமல் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணாமல் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணாமல், இந்த வீடியோ பார்க்கறது கூட சொல்கிறேன், நீங்கள் புக்ஸ் கூட படிக்கலாம், உங்கள் எதுக்கோ நீங்கள் வளர்த்துக்கலாம். அந்தமாதிரி எதுக்கோ ஒன்றுக்கு நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்தமாதிரி உங்கள் டைம் ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ அந்த டைமை நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஃப்யூச்சர் இல்லை நம்ம ஹேபிட்டை மாற்றினா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஃப்யூச்சர் மாறும். இன்றைய தகவல். தேங்க்ஸ்.